நீதிமன்றத்தில் அவங்க அப்பியர் ஆயிருந்தாங்க. 2 பேருமே அப்பியர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அந்த என்கொயரி போச்சு. அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா அங்கே வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலி இங்கே குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தன்னை வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துட்டு ஏமாத்தியதாக தான் புகார் இந்த இடத்துல. பட் இங்க எப்படின்னா நிறைய கேள்விகள் வந்து ஜாய் கிறிசல்டா நோக்கியும் இங்க வைக்கப்பட்டுச்சு. என்னன்னா அவர் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவர்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி நீங்க வந்துட்டு அவரை நம்பி நீங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி வைக்கப்பட்டது. அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இல்ல அவர் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன்னு சொல்லிதான் என்ன அவர் வந்து கல்யாணம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜும் வந்து நோக்கி அவர் ரொம்ப எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா நடுவில் ஒரு கொஞ்ச நாள் அவர் எதுலயும் இல்லாம இருந்தாரு. ஐ திங்க் ஹார்ட்லி a week or something. அதுக்கப்புறம் திரும்ப அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு மெஹந்தி சர்க்கஸ். அதுக்கப்புறம் லைக் சில்வர் ஸ்கிரீன்ல வந்துட்டு கேஷுவலா ஆஸ் யூஷுவல் அவர் போறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் அந்த இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலி இங்க என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமா, அதுவும் கமிஷனர் ஆஃபீஸ்ல அவங்க இன்னொரு விஷயமும் அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, எங்களுக்கு வந்து அடையார் ஸ்டேஷன்ல கேட்டா எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வரலங்கிறாங்க, திருவான்மியூர் ஸ்டேஷன்லயும் அதே தான் சொல்றாங்க, நீலாங்கரை ஸ்டேஷன்லயும் அதே தான் சொல்றாங்க அப்படின்னு. ஒரு நம்ம ஏன் கமிஷன் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்? ஏன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னா, இது எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வரலன்னு சொல்லி அவங்க அனுப்புவாங்க. இதே கமிஷன் ஆஃபீஸ்க்கு போனா என்ன ஒரு மெயின் ஒரு என்ன காஸ்க்காக நம்ம போவோம்னா, கரெக்டான ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்க்கு அவங்க கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் போவோம். இது கரண்ட் பேப்பர், கமிஷன் ஆஃபீஸ் பேப்பர். அப்படி இருக்கும்போது எப்படி ஜூரிஸ்டிக்ஷன் வரலன்னு சொல்றாங்கன்னு தெரியல. முதல் விஷயம்.